நீங்கள் பாருங்கள், இந்த மகால், இங்க இருக்கிற உணவு எல்லாத்தையும் இன்னும் என்னன்னா உங்களுக்கு பணம் கூட வீட்டுக்கு கொடுத்து கூட உங்களை விடுதலை ஆக்காம விட மாட்டேன். உயர்ந்த செயலுக்காக எவன் ஒருவன் களத்தில் நிற்கிறானோ அவனுக்கு முன்னால் இந்த அண்ட சராசரமே வேலை செய்யும். கிருஷ்ணன் வாயை திறந்து உலகத்தை காட்டினான்ல, அதே மாதிரி என்னுடைய வாயை திறந்தே வச்சிட்டான். பேசிக்கிட்டே கிடந்தான், பேசுறான். உனக்கு யாருமே வேண்டாம். அந்த ஒரு குரல் இருக்குல்ல, அது ஏன் குரல் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோடைய பேர் ஒரு இடி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஆசிரமவாசி ஒரு குரு இல்லை, நான் ஒரு அலைவரிசை. அவனை முதல்ல ராமேஸ்வரம் கடல்ல அவன் தாய் குளிக்க வைக்கல, நான் குளிக்க வைத்தேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறது இல்ல, கண்டிப்பா பார்ப்பேன். அது ஒரு வெறும் வார்த்தை அல்ல. இந்த மாதிரி என்னுடைய மாணவர்களை கை நீட்டி சொன்னா 300-320 பேருக்கு மேல தியானத்தில் நல்ல செயலில் தான் இருக்கிறார்கள். ஆனால் மனதுகிட்டயே குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இவங்க தியானம் பண்ணும்போது குரங்கு சொரியிறான். அப்ப என்ன ஆகும்? அப்ப உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த தியானம். ஆனால் இந்த தியானம் வந்த இந்த குழந்தைங்க எல்லாம் மனதுகிட்ட மாட்டிக்கிட்டு கல்யாண வீட்டுல போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்குங்க. ஏன்னா அதுங்களுக்கு சாவு வீடு மாதிரியே தெரியுது. சாவு வீட்டுல போய் கல்யாணத்துக்கு போற மாதிரி அர்ச்சனையை போட்டுக்கிட்டே இருக்குங்க. இதை போடு, ஏன்னா சாவு வீட்டுல இருந்து இப்படி போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்ப நான் பல நாள் ஒரு உயர்ந்த தியானத்துல உள்ள எத்தனையோ மாணவர்களை நான் பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அந்த மனம் அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு சிந்திக்க விடாமையே, அதை ரசிக்க விடாமையே, அதை உணர விடாமையே அது பாடாப்படுத்துகிறது. அப்ப எப்படியாவது இந்த மனதுக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்துடணும். அதான் ஜீவனாம்சம். புரியுங்களா? அப்ப என்கிட்ட பிரபஞ்சம் என்ன வேலை கொடுத்துட்டு போயிருக்குன்னா, இங்க இருக்கிற உயிரெல்லாம் அவங்க தாய், அவங்க தகப்பன், அவங்க சகோதரர்கள், அவங்க எல்லாம் சோறு போடுவாங்க, அதிகாரம் கொடுப்பாங்க, புகழ் கொடுப்பாங்க. ஆனா நீ மட்டும்தான் ஜீவனாம்சம் கொடுக்கணும். அந்த ஜீவனாம்சம் அந்த உயிரை கடத்தேறதுக்கான ஜீவனாம்சமா இருக்கணும். அதனால தயவு செய்து எந்த சூழல்லையும், எவ்வளவு பெரிய சூழல்லையும் இந்த ஜீவன்களை விட்டுறாத. புரியுதா? அவங்க அப்படிதான் உன்னை ஒரு மாதிரி வருவாங்க. அப்ப எல்லாம் நீ அவங்களுக்கு ஒரு சோளப்பொரியோ வறுத்த வேர்கள்லயோ கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மீண்டும் மீண்டும், அதுதான் உலகத்திலே உயர்ந்தது. கர்த்தரை சொன்னாங்கல்ல, கல்லால் அடித்த போது, காரி துப்பிய போது, தன்னையே நம்பாத போது ஒரு பெரிய உயர்ந்த இறை அலைவரிசையை சாக போகும் மனிதன் நம்பவில்லை. ஒரு சாக போகும் மனிதன் உயர்ந்த அலைவரிசையை விமர்சனம் செய்கிறான். சாக போகும் மனிதன் உயர்ந்த அலைவரிசையை அவன் வர்ணிக்கவோ கண்டுபிடிக்கவோ அவன் அந்த செயலை பார்த்து விட்டதாகவோ நினைக்கிறான். முடியாது. அப்ப அந்த அலைவரிசை எல்லா செயலையும் தாங்கி கொண்டு அதோடைய போராட்டம் எதுக்குன்னா, இந்த ஜீவனாக இருக்கப்பட்டிருக்கிற இங்க இருக்கிற அத்தனை ஜீவன்களும் இந்த மாதிரி ஒரு சூழலில் விடுதலை ஆகவில்லை என்றால் நிரந்தரமாக விடுதலை ஆவதற்கு சிரமம். அதனால் நிரந்தரமாக ஒரு விடுதலை ஆக்குவதற்காகத்தான் ஒரு சூப்பரண்ட, ஒரு ஜெயிலரை என்ன நியமிச்சிருக்காங்க. வீட்டிலே இல்லறத்திலே பல சூழல்களில் கைதியாக இருக்கக்கூடிய இந்த மக்களை எந்த வடிவத்திலேயாவது நீ விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு எல்லா ரூபத்திலையும் போராடு, எல்லா வடிவத்திலையும் எந்த வடிவமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போ. நீங்கள் பாருங்கள், இந்த மகால், இங்க இருக்கிற உணவு எல்லாத்தையும் இன்னும் என்னன்னா உங்களுக்கு பணம் கூட வீட்டுக்கு கொடுத்து கூட உங்களை விடுதலை ஆக்காம விட மாட்டேன். புரியுதுங்களா?
அதுதான் இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு பணம் கொடுக்காத, எனக்கு, ஏன்னா நான் அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. புரியுதுங்களா? அதனால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. அதனால ஒண்ணுமே ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதை நான் பார்த்துட்டேன். இந்த 2.5 வருஷ பயணத்துல லட்ச ஜனங்களை சந்திச்சுட்டேன். எந்த பணமுமே இல்லாம, எந்த பேக்கப்பே கிடையாது, ஒரு பேக்கப் கூட கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ஜப்பான்ல ஒரு பையன் உணவு போட்டுருவோம் அப்படிங்கிறான். அப்ப பேக்கப்பே கிடையாது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த செயலுக்காக எவன் ஒருவன் களத்தில் நிற்கிறானோ அவனுக்கு முன்னால் இந்த அண்ட சராசரமே வேலை செய்யும். இப்ப உங்களுக்கு அத்தனை பேத்துக்குள்ளயும் 100% இந்த பஞ்சபூதமே சேர்ந்துதான் உணவு அளிக்கிறது, நான் அல்ல. இது வெறும் ஏதோ ஒரு பண்டு ட்ரஸ்ட்ல இருந்து சோறு அல்ல. இது ஒரு ஜீவன் உயிரிலிருந்து அளிக்கப்படுகிற சோறு. இது வெறும் ஆசிரமத்தில் இருக்கிற போதனைகள் அல்ல. பைபிளுக்குள்ள இருக்கிற உயிர். அது படித்தால் உன் உயிர் எழுந்திருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த உயிர் எழுந்தா வேற ஒரு வேலை செய்யும். 10 நிமிஷத்துக்கு மேல என்னுடைய வாயை மூடி வைத்திருக்க முடியாது. ஏன்னா நான் ஸ்டாப்பா உள்நாக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அலைவரிசையோட டெம்பரேச்சரு அது இப்படி ஓப்பன்ல இருக்கும். அதனாலதான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கிருஷ்ணன் வாயை திறந்து உலகத்தை காட்டினான்ல, அதே மாதிரி என்னுடைய வாயை திறந்தே வச்சிட்டான். பேசிக்கிட்டே கடடா பேசுறான். ஒரு எல்லா வடிவத்திலையும் பேசிக்கிட்டே இரு. ஏன் பேசுறேன்னா, பேச பேச ஒருத்தன் வெளிப்பான். அப்ப யார் பேசையும் நீங்க கேட்டு ரசிச்சது வேற. இன்னைக்கு நான் சொல்றேன், என் பேச்ச காலை மாலை கேளு. உன் வீட்டுல இருக்கிற ஒரு செடி கூட பூ பூக்கும். அந்த பேச்ச எடுத்துட்டு போய் ஹெட்போன்ல போட்டு உன் பசுமாட்டுக்கு போடு, அந்த பாலுல ஒரு மாற்றம் இருக்கும். சவால். அதே மாதிரி என் பேச்சை எடுத்துட்டு போய் ஒரு ஆத்துல பதிவு பண்ணி அந்த குரலை தண்ணிக்கிட்ட வச்சுக்கிட்டே இரு. 10 நாள்ல அந்த நீர் மாறும். இது நிச்சயம். இது சவால். அதே மாதிரி எல்லா வடிவத்திலையும் உனக்கு யாருமே வேண்டாம். அந்த ஒரு குரல் இருக்குல்ல, அது ஏன் குரல் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோடைய பேர் ஒரு இடி. அதான் விஷயம். அப்ப பைபிளை கொடுத்தோம், நீ ஏமாந்துட்ட. குரானை கொடுத்தோம், நீ ஏமாந்துட்ட. கீதையை கொடுத்தோம், ஏமாந்துட்ட. மீண்டும் இசையாக குரலாக கொடுத்திருக்கிறோம், ஏமாந்துடாத. நான் ஒரு குரு கிடையாது. நல்லா ஞாபகம், நான் ஒரு குரு கிடையாது. நான் ஒரு மடம் நடத்துற குரு கிடையாது. இந்த வெட்ட வழியிலிருந்து வருகிற அந்த பவர் ஸ்டேஷனை வாங்கி வெளியில விநியோகம் பண்ற ஒரு டவர் நான். அப்ப இந்த டவருக்குள்ள உழுகப்படுறத வார்த்தையாவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு குரல்லையும் நீ கேட்கும் போது ஒரு நோட்டை வச்சுக்க, ஒரு நோட்ஸ் மாதிரி எழுது. உனக்கு தெரியும், உன்னுடைய காற்று, உன் உடல், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சூழல் நோட்ஸ் மாதிரியே எடு. மாறுதா மாறலையா மட்டும் பாரு, ஆய்வு பண்ணு, பாரு, செக் பண்ணி. நீ தியானத்துல இங்க கவனம் வச்சுதானே நெற்றிக்கண் வரைக்கும். நீ ஹெட்போன்ல போட்டு கண்ணை மூடிக்கிட்டு கேட்டு பாரு, கேளு. அப்புறம் உன் உடல்ல கவனம் வச்சு ஒரு இடம் விழிக்குது இல்ல, அதுக்கு தேவையில்லை, நாமளே விழிக்க வச்சிடும். நிஜம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஆசிரமவாசி ஒரு குரு இல்லை, நான் ஒரு அலைவரிசை, அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து இருக்கிறது, நான் தியானம் பண்ணி அனுபவம் எல்லாம் பெறல, தியானமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனி டைம். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, இவன் கூட இருந்தான் மலேசியாவில்.
வேற யாருமே பணி செய்ய முடியாது. இந்த சொல்லுவாங்கல்ல, சைனீஸ் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சூப்பர் மேன். ஆனா சூப்பர் மேனா இருக்கணும், ஆனா இயல்பா இருக்கணும். இதான் முக்கியம். எனக்குள்ள ஒரு கலை இருக்கு, அதை நான் தவறாவே பயன்படுத்த மாட்டேன். நான் பொத்து நீங்க விழுந்தா கூட என் கலையை நான் பயன்படுத்தவே மாட்டேன். ஆனா அதை உனக்காக பயன்படுத்துவேன், எனக்காக பயன்படுத்த மாட்டேன். அங்க என்ன தெரியுமா, எனக்கு தெரியும், ஒரு திமுறா, ஒரு கலை வந்தவன், தியானம் வந்தவன், குருவாகப்பட்டவன் வலிக்கு விழுந்தான். வாழ்க்கை கொடுக்க யாரும் இல்லை, அதனால் அப்படியே அமர்ந்திருக்கிறான். ஒரு நாள் அதுவாக மாறட்டும், இல்லவென்றால் அதுவோடையே நான் போய்கொண்டே இருப்பேன். புரியுதுங்களா? இதான் வடிவம். அப்ப லைஃப்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் சொல்றேன், முக்கியமான டாபிக், முக்கியமான வடிவத்தை சொல்றேன். மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் நீங்க வாழ்ற மாதிரியே இந்த பூமியில் வாழ்ந்துச்சு, உடல் இல்லாமல். இதை என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒரு விஞ்ஞானி சொல்லுவான், அன்னைக்கு நீங்க வியப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், மனிதன் பிறப்பதற்கு முன்பே அனைத்து ஜீவன்களும் உடல் இல்லாமல் வாழ்ந்தது. அதே போல அந்த ஜீவன்களுக்குள் பெரிய ஒளியாக இருக்குள், அந்த ஒளியிலிருந்து 10-20 ஒளிக்கு கீழே விழுந்தது. அது உயிர் சக்தியை இழந்தது. அப்ப அந்த சக்திக்குள் அதை தன்னை யார் என்று மறந்தது. ஆனால் மீண்டும் அதற்குள் ஒரு தன்மை இருக்கிறது. என்ன? விழுகப்பட்ட எல்லா உயிர் துளியும் வேஸ்ட் ஆகவே ஆகாது. எல்லா உயிர் துளியும், பெட்ரோல்ல எடுத்து நீ செக் பண்ணனா அது உயிர் துளியால் வருகிறது. நீ துபாயில் இருக்குல்ல அரபு கிணறு, துபாயில் இருக்கிற எந்த மண்ணால்னாலும் என்னுடைய மரபணுக்கள் இருக்கிற உயிர் துளியும் அந்த துபாயில் இருக்கிற மண்ணையும் கூட நீ சோதிச்சு பாரு, அந்த ஒரு அலைவரிசை இருக்கும். அங்க இருக்கிற பாலைவனத்துல இருக்கிற மண் அல்ல, நீ ஆகாயத்துல பாக்குறல்ல நட்சத்திரம், அந்த மாதிரி உயர்ந்த அலைவரிசைக்குரியது அதெல்லாம். பாலைவனம் அது நட்சத்திரங்கள் விழுந்து விழுந்து பாலைவனமாக ஆனது. உயிர் சக்திகள் விழுந்து விழுந்து நம் நகரங்கள் காடாக மாறியது. உயிர் துளி விழுந்து விழுந்து மலையாக மாறியது. உயிர் துளிகள் விழுந்து விழுந்து நதியாக மாறியது. உயிர் துளிகள் விழுந்து விழுந்து கடலாக மாறியது. அப்ப விழுந்த உயிர் துளி சில இடங்களில் அந்த உயிர்ப்போட இருந்தது. அது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேலே உள்ளவன் என்பதை மறந்து விடுச்சு. அது ஆதிக்க செலுத்த நினைத்தது. அப்ப அது தன்னுடைய அலைவரிசையை, தன்னுடைய செயலை பிற உயிர்களோடு அது ஐக்கியமாக பார்த்தது. அப்ப பல உயிர்களோடு ஐக்கியமானது. ஆனால் ஐக்கியமாகி அது என்ன செய்தது என்றால், இந்த கீழே இருக்கிற உயிர் சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியது. அதற்கு கீழேயே அது கொண்டாந்தது. இப்ப ஒரு ராஜ்யம் உருவாகுது. அந்த ராஜ்யத்தில் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்ட, ஒரு மக்களாட்சிக்கு உட்பட்டவர்கள். இந்த மக்களாட்சிக்கு உட்பட்ட எல்லா பேருமே, இந்த உயிரானவர்கள் எல்லோருமே, நீங்கள் தன்னை யார் என்று தெரியாமலே ஒரு வாழ்க்கை முறைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப அங்க இருக்கிற உயிர் ஜீவராசிகளை அனைத்தையும் ஒரு உயிர் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அந்த உயிர் எல்லா வடிவத்திலையும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு வாழ்க்கையை தொடங்கியது. தன்னை அந்த பகுதியையே ஒரு அதிசயமாக மாற்றுவதற்கும் ஒரு அமானுஷ்யமான செயலை உடல் இல்லாம அப்படி செய்து கொண்டே இருந்தது. அப்ப மேல இருக்கிற பேர் ஒளி பார்த்தது, இந்த பகுதி முழுக்க நல்ல எண்ணமே இல்லாமல் இருக்கிறதே, நல்ல செயலே இல்லாமல் இருக்கிறதே, இது எப்படி நிகழ்கிறது? அப்படி என்று பார்த்தால், கீழே விழுந்த உயிர் சக்தி தன்னை சார்ந்தவர்களை எல்லாத்தையும் உள்ளடக்கி அது ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க, அது ஒரு வடிவத்தை அமைக்க ஒரு வேலை பார்க்குது. அப்ப அதை அறிந்து கொண்ட உயர்ந்த அலைவரிசை அதை மீண்டும் கீழே வந்து அந்த செயல்படி போயிடாம, அது போனா பூமியோட சுழற்சி மாறிடும், பிரபஞ்சத்தில் நல்ல தன்மை மாறிடும். அப்ப அந்த சூழலிலிருந்து அந்த உயிர் துளிகளுடைய மரபணுக்களை, அந்த சிந்தனையை, அந்த சூழலை அது மாற்றி
தடுத்து ஆட்கொண்டு அதை மீண்டும் தன்வசப்படுத்திக்கிட்டது. அதே மாதிரிதான் இந்த நகரம் முழுக்க பில்லி, சூனியம், பேய்கள், இது எல்லாம் ஆதிக்கம் மேல ஆதிக்கம் செலுத்துது. அப்போ ஒரு தனி நபர் பித்ரு சாபகத்திலிருந்து வெளியில வர முடியல, நாகதோஷத்திலிருந்து வெளியில வர முடியல, நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள்ட்ட இருந்து ஒரு ரிலீஃப் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அதையும் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கைக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தன்னையே அறியாம அழுகிறான், தேங்குறான். தன்னை அறியாமலே அவன் என்ன பண்றதுன்னே தெரியலாம். அப்ப அவனை சுத்தி ஒரு பெரிய செயல் வடிவம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த வடிவத்தை எல்லாம் மாற்றக்கூடிய சூழலும் காலமும் இப்பதான் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்துல இப்ப உங்க வீட்டுல ஒரு பில்லி சூனியம் இருக்கு, உங்க வீட்டுல ஒரு முன்னோர்கள் இறந்து போயிருக்காங்க. அப்ப யாரை கூப்பிடுவீங்கன்னா, அந்த பில்லி சூனியத்துக்கு வைக்கக்கூடியவன் இன்னொருத்தன் இருப்பான்ல, அதுல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் வச்சவன் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். அப்ப அவனும் பில்லி சூனியத்துக்கான ஆள் தான். அப்ப ஒருத்தன் வைப்பான், ஒருத்தன் எடுப்பான். அப்ப ஒருத்தன் உங்களை கொல்ல வருவான், இன்னொருத்தன் காப்பாற்ற வருவான். இப்ப இந்த 2யுமே உயர்ந்த அலைவரிசை தூக்கி வெளியில எறிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப அடிப்படையா நான் முதல் முறையாக தியானம் கற்றுக் கொடுக்க மாணவர்கிட்ட வரும்போது பேசிக்கா மாணவர்களை தொட்டது எது தெரியுமா? அவனுடைய பித்திருக்கள் சாபத்திலேருந்து அவன் வெளிப்படணும், அவனுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து வெளிப்படணும். அப்ப அவனை முதல்ல ராமேஸ்வரம் கடல்ல அவன் தாய் குளிக்க வைக்கல, நான் குளிக்க வைத்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் செக்டர்ல இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேத்தையும் ராமேஸ்வரம் கடல்ல குளிக்க வச்சு அவனை ப்ராப்பரா அவனுடைய முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்தோம். இதான் முதல். அடுத்தது அவனை நம்மளோட தக்க வச்சுக்கிட்டு அவனுடைய அந்த அதிர்வலைகள்னு சொல்லக்கூடிய அந்த செய்வனை, பில்லி, சூனம், சூழியம், அந்த அந்த கண்டிஸ்டி, இதெல்லாத்தையுமே நம்மளுடைய பாதுகாப்பிலே வச்சு அந்த அலைவரிசைகளை வெளியே தூக்கி எறிந்தோம். இதெல்லாம் சித்தால் செய்ய முடியாது. இந்த உலகத்துல பில்லி சூனியம் பண்றவன் வருவான்னு தெரிந்துதான் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலைய சாதாரணமா கைவலம் கையில கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதை நான் வெளிப்படையா சொன்னா நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எங்க வீட்டுல பில்லி சூனியம் இருக்கு வாங்க, எங்க வீட்டுல இது இருக்கு வாங்க. அப்ப இது என்னன்னா, இங்க இருக்கிற அத்தனை வீட்டுக்குள்ளையும் ஒரு சூழலை எடுத்துட முடியும். நாம் எடுப்போம், ஆனால் நீ அழைக்காமல் நான் எடுப்பேன். அப்ப நீ என்னன்னா, நீ அழைச்சிட்டன்னா நான் எடுத்துருவேன். மீண்டும் சொன்னதுதான், என்ன அந்த வேலைக்கு உரியவனாகவே மாத்திடுவேன். உன் வாட்ஸ்அப்ல 122 பேர் இருக்கான், அத்தனை பேத்துக்கும் போட்டுருவேன், எங்க வீட்டுல பில்லி சூனியத்தை இவர் எடுத்தார், நீங்க இவரை பாருங்க. அப்ப ராமேஸ்வரத்துல ஆன்ம விடுதலை கொடுத்த நான் யோசித்தேன், இந்த கடற்கரையிலேயே உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். 50 பேத்துக்கு ஆன்ம விடுதலை கொடுத்தேன், கடைசியில 700 பேருக்கு ஆன்ம விடுதலை கொடுத்தேன் ஒரே நாள்ல. அப்ப கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அப்ப காலையில ஆரம்பிச்சேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஆரம்பிச்சேன், விடிய காலம். நைட்டு 8 மணி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒருத்தன். அப்ப நீங்க பல்வேறுபட்டவங்க வர்றீங்க, குளிக்கிறீங்க, போறீங்க. அந்த கடற்கரையிலேயே காலையில் சூரியன் வருவதற்கு முன்பு வந்தேன், சூரியனும் மறைஞ்சிட்டான். இங்கேயே நிக்கிறேன். ஈரம் எப்படி இருக்கும்? அப்ப அத லேசாக விடல, பல மாதங்கள் பண்ணேன். அப்ப ஒரு இடத்துல அது சொன்னுச்சு, இந்த மாதிரி வருத்திக்காம உன்னுடைய மாணவர்களுக்கு நீ சூத்தியமத்தில் நேரடியாக அவர்களை சரி செய்யற அந்த வாய்ப்பை உனக்கு நாங்க வழங்குறோம்னுச்சு. அப்ப எனக்கு என்ன சொன்னுச்சுன்னா, நீ இன்னும் மக்கள் உன்னை துணி துவைக்கிற மாதிரி இந்த கரையில போட்டாங்க. படித்துறையில நம்ம துணியெல்லாம் கொண்டு போய் அழுக்கு துணி அள்ளி போட்டா துவைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராமேஸ்வரத்துல உனக்கு ஒரு கல்லு போட்டாங்க.
போனா அவர் ஒரு ஆன்ம விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் நீ அப்படியே இருந்தால் அந்த கல்லிலே உட்கார்ந்து உனக்கு நான் தான் ஆன்ம விடுதலை கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி போயிடாத. அப்ப உனக்கு இன்னும் அதை எளிதாக எப்படி கையாளணுங்கிறத நான் மாத்துறேன். அப்படிங்கும் போதுதான் நான் அதை நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் பல நாள் நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கிறது இல்லை, கண்டிப்பா பார்ப்பேன். அது ஒரு வெறும் வார்த்தை அல்ல. போங்க நான் பார்த்துக்கிறேன்னா, மீண்டும் சொல்றேன், நீ தியானத்துல எங்க பாக்குற, பூர்வ மத்திய பாக்குறல்ல, அதே மாதிரி நான் பார்ப்பேன். போங்க பாக்குறேன்னா பார்ப்பேன், பார்த்தே தீருவேன். அதுல நான் கொடுத்தத வாபஸ் வாங்கவே மாட்டேன். பார்க்கிறேன்னா பார்ப்பேன். அது நைட்டு பகலெல்லாம் டைம் கிடையாது. எப்ப பார்க்கறேன்னு தெரியாது, பார்ப்பேன். சரிங்களா?